செடி வளரல, வளர்ச்சி அப்படியே இருந்தது. இலை சரியாக விடலை, இலையே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா கொஞ்சம் துளுப்பு விட்டுருக்கு செடிங்க. புதுசாக பக்கம்லாம் நட்டுருக்கு, அந்த பக்கம்லாம் கொஞ்சம் துளுர் விட்டுருக்கு. அது மாதிரி துளுப்பே இல்லாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் துளுர் விட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் இலைலாம் கொஞ்சம் அது மாதிரி பூச்சடிச்சா போல் இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 1 வீக்ஸ் ஆகுது. அதான் புதுசாக துளுர் விட்டுருக்கு. துளுர் இல்லாமல் இருந்த செடியெல்லாம் துளுர் விட்டுருக்கு. இலைலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு பூச்சடிச்சா போல் காஞ்சி போல மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது இலைங்கெல்லாம். நிறைய நான் உரம் கொடுத்துருக்கேன். யூரியா, இந்த பொட்டாசியம், இதை நிறைய மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி அவ்வளோ அப்போ இல்லாத வளர்ச்சி இது கொடுத்து ஒரு வாரம் ஆகுது. கொஞ்சம் தெளிவாக இருக்க போல தெரியுது செடி. மந்தமாக இருந்தது, கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நாங்கள் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வேகமாட்டிலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் கோபி. நான் கம்மலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் விவசாயமும் பண்ணிகிட்ருக்கேன் பார்ட் டைமாக. இதுக்கு முன்னாடி வாழைக்கன்று வச்சுருந்தோம். இப்போ ஒரு 3-4 வருஷமாக வச்சுட்ருக்கோம். இப்போ இதை வச்சு ஒரு 6 மாதம் ஆச்சு. கன்று சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வளர்ச்சி இருக்கா போல் தெரியுது செடி. இப்போ தான் புதுசாக துளுர் விடுது. கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது. 6 மாதம் ஆச்சு கன்று நட்டு. ஒரு ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய மருந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த யூரியா அதுமாரிலாம். ஆனால் இந்த மருந்து வாங்கி ஒரு டோஸ் கொடுத்ததுலேயே கொஞ்சம் தெளிவாக இருக்குது செடிங்க. இலைங்க கொஞ்சம் நல்லா வருது. கொஞ்சம் நிறைய செடி துளுப்பெல்லாம் விடுது. நல்லா இருக்குது இலெல்லாம். இது 4 வருஷமாக வச்சுட்ருக்கேன் சார். இல்லை சார், நிறைய ஒரு வாட்டி ஈல்டு வந்திருக்கு. இந்த வெயில் டைமுக்கு நல்லா வரல. இந்த வாட்டி சுத்தமாக ரொம்ப அடியாங்கிடுச்சு செடி. வளர்ச்சியே இல்லை. இப்போ கட் பண்ணி விட்டதுலேருந்து செடி சரியாக வளரவே இல்லை சுத்தமாக. இப்போ புதுசாக நட்ட தோட்டமாக அதுமாரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த மருந்து கொடுத்து இது மட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது. இந்த மருந்தை கொடுத்து இந்த ஒரு தோட்டம் செடி வளரல, வளர்ச்சி அப்படியே இருந்தது. இலை சரியாக விடலை, இலையே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா கொஞ்சம் துளுப்பு விட்டுருக்கு செடிங்க. புதுசாக பக்கம்லாம் நட்டுருக்கு, அந்த பக்கம்லாம் கொஞ்சம் துளுர் விட்டுருக்கு. அது மாதிரி துளுப்பே இல்லாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் துளுர் விட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் இலைலாம் கொஞ்சம் அது மாதிரி பூச்சடிச்சா போல் இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 1 வீக்ஸ் ஆகுது. அதான் புதுசாக துளுர் விட்டுருக்கு. துளுர் இல்லாமல் இருந்த செடியெல்லாம் துளுர் விட்டுருக்கு. இலைலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு பூச்சடிச்சா போல் காஞ்சி போல மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது இலைங்கெல்லாம். வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு மாதம் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய நான் உரம் கொடுத்துருக்கேன். யூரியா, இந்த பொட்டாசியம், இதை நிறைய மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி அவ்வளோ அப்போ இல்லாத வளர்ச்சி இது கொடுத்து ஒரு வாரம் ஆகுது. கொஞ்சம் தெளிவாக இருக்க போல தெரியுது செடி. மந்தமாக இருந்தது, கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இது நான் ஆன்லைனில் பார்த்து தான் சார் வாங்கினேன், வாட்ஸ்அப்பில். அப்பா பார்த்துட்டு சொன்னார், அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணேன். ஒரு 2 டேஸ் 3 டேஸில் வீட்டுக்கு வந்துடுச்சு. நான் ஒரு 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டருக்கு 50 லிட்டர்னு கணக்கு போட்டு ஒரு 150 லிட்டர் தண்ணி கலந்து காவாவில் தண்ணி பாய்ச்சி விட்டு அந்த நீர் பாசனத்திலே விட்டேன். கொஞ்சம் இன்னொரு வாட்டி அடுத்த டோஸ் கொடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்த டோஸ் கொடுத்தா வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே கொஞ்சம் செடி நல்லா இருக்குது. முன்னாடி போன வாட்டியில் இருந்ததை விட இப்போ நல்லா இருக்குது.